ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. நாம் கண்களை மூடி இந்த வேளையிலே ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் நல்ல மேய்ப்பரே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, நீர் ஜீவன் உள்ளவர் என்பதை நாங்கள் அனுபவிக்க கூடியதா இந்த ஆராதனையில் உடைய பிரசன்னத்தை உணரும்படியான கிருபைகளை நீர் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய மகிமையை நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்பா. உடைய மகிமையின் மேல் மகிமையா இந்த இடத்திற்கு ஐயா நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் தகப்பனை எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும்படியாய் நாங்களுடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. சத்துருவினுடைய எல்லா சகல சூழ்ச்சிகளுக்கும் எங்களை விலக்கி நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும் இந்த வார்த்தையின் வசனங்கள் எங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதப்படும்படியாய் உடைய கிருபை எங்களுக்கு தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அடிமையை சிலுவையின் பின்னதாய் மறைத்து ஆவியானவர் தாமே பேசும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் சகோதரர் கமல் என்னிடம் கேட்ட பொழுது நான் கர்த்தருடைய பாதத்திலே யோசித்துக் கொண்டிருந்தேன், எந்த காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. கர்த்தர் எனக்கு இயேசுவே ஞானம் என்ற அந்த தலைப்பின் கீழே பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். எனவே நான் இந்த தலைப்பு இந்த நாளுக்கு அது ஏற்றதாய் அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். When Pastor Kamal asked me to share the word of God, I requested to share the word of God today. I was thinking, I was praying, I was meditating upon the word of God, and I believe that God prompted me to share this particular word, which says, Jesus is wisdom. முதலாவது நாம் இந்த காரியத்தை அறிவதற்கு முன்பதாக நான் உங்களோடு வேதத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த இடத்திலே இந்த நாளிலே நிற்பதற்கு கர்த்தருடைய சுத்த கிருபை என்று நான் சொன்னால் மிகையாகாது. இருந்தாலும் நாம் அனைவரும் அறிந்தபடி நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றோராக இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பீர்கள். அந்த ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது பிள்ளைகள் ஹோம்ஒர்க் செய்வதற்கு நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்கள் அல்லவா? ஹோம்ஒர்க் செய்யவில்லை என்றால் டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க? பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா நம்முடைய போதகரும் நம்முடைய மேய்ப்பரும் நம்முடைய தகப்பனுமாய் இருந்த அங்கிள் எபியோடைய ஒரு ஆசிரியராய் அவர் எனக்கு இருந்தார். அவர் ஒரு போதகராய் ஒரு தகப்பனாய் எனக்கு இருந்தபடியினால் தான் இந்த நாளில் இந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த சபைக்கு நான் வந்து 20 வருஷங்கள் ஆகிறது. நான் இந்த இடத்திலே நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். இந்த சபையிலே அவர் பிரசங்கம் செய்து முடித்தவுடன் நான் வீட்டிற்கு சென்று அவர் சொன்ன காரியத்தை அப்படியே செய்வேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் மனப்பாடம் செய்யும்படி ஒரு நாள் அவர் இந்த சபையிலே சொன்னார். அதன்படி நான் அந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை மனப்பாடம் செய்ததினால் பைபிள் காலேஜ் ODBயை படிக்கும் பொழுது அதிகமான மதிப்பெண்களை பெறும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அவர்கள் நினைத்தார்கள் நான் தான் அதாவது நன்காக படித்து செய்திருக்கிறேன் என்று. ஆனால் அதற்கு மேல் எனக்கு ஒரு தகப்பனும் ஒரு போதகரும் ஒரு ஆசிரியருக்கு மேலாய் கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரருக்காக நான் கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் யோபு 28வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோபு 28வது அதிகாரம். Let's turn to Job, Job 28. Book of Job 28. வேதத்திலே காணப்படும் 66 புத்தகங்களிலே இந்த யோபு தான் மிகவும் பழமையான ஒரு புத்தகமாய் காணப்படுகிறது. This is the oldest book that we see in the word of God, in the word of God. வேதத்திலே 66 புத்தகங்கள் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். You might be aware that there are 66 books in the Bible. அதிலே பல வகையான பிரிவுகள் உண்டு. There are different categories they fall into. அதிலே இந்த புத்தகம் ஞான புத்தகம் அல்லது கவிதை புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. This particular book falls in the category of the book of wisdom or book of song. இந்த உலக பிரகாரமான கல்விக்கு
முதலாவது ஸ்கூலுக்கு நாம் அனுப்புகிறோம். அடுத்ததாக காலேஜுக்கு அவர்கள் சென்று 3 வருடம் பேச்சுலர்ஸை படிக்கிறார்கள். மாஸ்டர்ஸ் படிக்கும் பொழுது 2 வருடம், அதற்கு பிறகு 5 வருடம் PhD படிப்பதற்கு இந்த 10 வருடம் ஆகிறது. In this worldly education, when we send our children to school, after they finish the school, they have to go to college and they have to do the masters for 2 or more years, and then for them to do PhD, doctorate, they have to spend 5 more years, totally 10 years they have to spend in college. அப்பொழுதுதான் PhD என்ற பட்டத்தை கொடுக்கிறார்கள். Only then they give the doctorate. அவர்களுக்கு என்ன என்று நாம் பார்ப்போமானால் ஞானிகள் என்று அல்லது சயின்டிஸ்ட் என்று அவர்களை நாம் அழைக்கிறோம். We call them scientists or clever people. ஆனால் வேதத்திலே அதைவிட அதிகமான ஒரு சயின்டிஸ்டை நான் கண்டுபிடித்தேன். நான் யோபுவை ஒரு சயின்டிஸ்டாக தான் நான் பார்க்கிறேன். But I found that Job was more than that, and I always see Job as a scientist in the Bible. Because இந்த உலகத்துல ஒரு சில அறிஞர்கள் அவர்கள் கர்த்தரை அறியாத அறிஞர்களும் உண்டு, கர்த்தரை அறிந்த ஞானிகளும் உண்டு. In this world, in this secular world, there are scientists who know God and who doesn't know God. ஆனால் வேதத்தை அறிந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை மாத்திரமல்ல விஞ்ஞானத்தின் அநேக ரகசியங்களை அடக்கி வைத்திருக்கிற ஒரு புத்தகம் தான் இந்த யோபு புத்தகம். But this book of Job, it not only shows about the scientific discoveries or inventions of this world, it also shows about the wisdom of God and the fear for God. ஆச்சரியமான கேள்விகள் அடங்கிய ஒரு புத்தகமாய் இது காணப்படுகிறது. This book has got wonderful questions, full of wonderful questions. 120 கேள்விகளுக்கு மேலாக இந்த புத்தகத்திலே காணப்படுகிறது. There are more than 120 questions found in this அதை book. கேட்டவர் யார் என்று பார்ப்போமானால் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் தான் யோபுவிடம் கேட்கிறார். It was God, the Almighty God, who asked those questions to Job in this book. நீங்கள் பயாலஜி, சுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்ற அநேக பாடங்களை குறித்து நீங்கள் கல்வி ஸ்தாபனங்களிலே படித்திருப்பீர்கள். You might have studied various different classifications of science, physics, chemistry, biology, and many more. யோபு புத்தகத்திலே அனைத்தும் அடங்கி இருக்கிறது. The book of Job covers everything. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான புத்தகம் அது. It's just a wonderful book. வெறும் வெறும் விஞ்ஞானத்தை மாத்திரம் உயர்த்துகிற ஒரு புத்தகம் மாத்திரமல்ல. It's not only lifts the science. கர்த்தரை உயர்த்துகிற ஒரு புத்தகமாகவும் அது காணப்படுகிறது. It's the book of Job. It also lifts the name of God, Lord. காக்கைக்கும் இறை தருகிறவர் என்பதை சொல்லுகிற ஒரு சத்தியமாக காணப்படுகிறது. This teaches that our God feeds everyone in this world. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமாய் காணப்படுகிறது. This is a truth that we are supposed to learn in our Christian life. சர்வ வல்லவர் என்ற வார்த்தை 31 முறைக்கு மேலாக இந்த புத்தகத்திலே வருகிறது. Almighty God, the word Almighty God comes nearly 31 times in this book. விஞ்ஞானத்திலே வியக்க வைக்கும் ஒரு காரியம் பூமி உருண்டை என்பதை அவர்கள் கண்டுபிடித்தது அல்லவா? One of the very finest discoveries in this world is they discovered that world is round, or spherical in shape. ஏசாயா 40:22வது வசனத்தை நாம் வாசிப்போம். If we read Isaiah chapter 40 verse 22, அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். it is he who sits above the circle of the earth, and its inhabitants are like grasshoppers, who stretches out the heavens like a curtain and spreads them out like tent to dwell in. ஏசாயா புத்தகம் கிட்டத்தட்ட கிமு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டது. The book of Isaiah was written nearly 700 BC. ஆனால் யோபு புத்தகம் அதைவிட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு, அதாவது 2754 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டது. This book of Job was written nearly 2750 in the period of 2750 BC. நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், ஏசாயா என்ன சொல்லியிருக்கிறார்? பூமி உருண்டை என்று. ஆனால் யோபு புத்தகத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் பூமி அந்தரத்தில் தொங்குகிறது என்று யோபு சொல்லுகிறார். Isaiah says that it is a circle in shape, but in Job it says it is hung in the space. அந்த படத்தை யோபு 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். Let's read Job 27 verse 26 verse 7. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். He stretches out the north over empty space. He hangs the earth on nothing. யோசித்து பாருங்கள், இந்த நாளிலே சேட்டலைட் பிக்சர்ஸை நாம் அழகாக பார்க்க முடியும். You can see satellite pictures taken by satellites in the internet. எப்படியாய் பூமி தொங்குகிறது, அது சுற்றுகிறது, அதனுடைய சுழற்சிகள் எப்படியாய்
இயற்கையின் மாற்றங்கள் என்ன, வெப்பநிலைகள் என்ன, புயல் வருகிறது எங்கே என்பதை மிகவும் துல்லியமாக கணக்கிடுகிறார்கள். They are calculating all the changes in the weather, changes in the circumstances, changes in the atmosphere, how the earth is actually hung in the space with God through the satellites. யோசித்து பாருங்கள், நான் சொன்னேன் வேதத்திலேயே மிகவும் பழமையான புத்தகம் யோபு என்று. Just imagine, this is one of the oldest book. This is the oldest book in the Bible. 66 புத்தகங்களிலும் பழமையான புத்தகம் சொல்லும் ஒரு விஞ்ஞானத்தை வெறும் இந்த நாளின் சயின்ஸ் தான் அதை ப்ரூவ் பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. The science is just proving what was said in the Bible nearly so many years ago. அப்படியானால் எப்பொழுது இவர்கள் புதிய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களையும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள காரியங்களையும் கற்றுக்கொள்வது என்று நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். Only now they are catching up what was said nearly 2650 BC. How long are they going to take to catch up with the things that are said in the New Testament? எனவே இந்த உலக ஞானத்தினால் அந்த உன்னத தெய்வத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இந்த உயிருள்ள ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதால் மாத்திரமே நாம் ஞானத்தை அடைய முடியும். We can't reach that wisdom to understand the heavenly host, the Lord of the heavenly host by our own intelligence. Only through His word, where He is revealed Himself in the word of God, we can understand that God's wisdom. அடுத்ததாக யோபு 28வது அதிகாரத்திற்கு நாம் வருவோம். Let's go to Job chapter 28. உங்களுக்கு அநேக பிரசங்கங்களை நாம் யோபு ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்தவர், எப்படியாய் அவர் பாடுபட்டார் என்பதை குறித்து தான் நீங்கள் அநேக பிரசங்கங்களை கேட்டிருக்க கூடும். When we think of Job, we have always heard about Job. He went through that suffering. He was so sick. He was so struggling. Only those kind of sermons we have heard. ஆனால் இந்த நாளிலும் யோபு கர்த்தருக்கு, நான் முதலாவது சொன்னேன், ஒரு சயின்டிஸ்டாக அல்லது ஒரு விஞ்ஞானியாய் நான் பார்க்கிறேன் என்று. But as I told, I see him as a scientist. எனவே இந்த நாளில் அந்த விஞ்ஞானி எப்படியாய் தன்னுடைய காரியங்களை தான் எவ்வளவு விஞ்ஞானத்தை அறிந்திருக்கிறேன் என்றும் அதற்கும் மேலாக இயேசுதான் அந்த ஞானம் என்பதை எடுத்து கூறுகிறார் என்பதை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன். I'm going to show how Job is saying that all this wisdom, everything has been created, and how God's wisdom, how Jesus' wisdom is above all these things. That's what I'm going to show from today's sermon. யோபு 28ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். I'm going to read the first 3 verses of chapter 28 from book of Job. வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலம் உண்டு, இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். மனிதன் அந்தகாரத்தின் மரண இருளில் இருக்கிற கற்களை கடையாந்தரம் மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவு உண்டாக்குகிறான். Surely there is a mine for silver and a place where gold is refined. Iron is taken from the earth and copper is smelted from ore. Man puts an end to darkness and searches every recess for ore in the darkness and the shadow of death. இந்த இடத்திலே நான் பார்க்கிறது என்ன என்றால், அடுத்ததாக உள்ள வீடியோ படத்தை போடும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சுரங்கங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த இடத்திலே. வெள்ளிக்கு ஒரு சுரங்கம் இருக்கிறது, பொன்னுக்கு ஒரு சில இடத்தில் எப்படியாய் சுரங்கங்களில் இருந்து பொருள்களை எடுக்கிறார்கள் என்பது நீங்கள் அறிந்த காரியம்தான். We know that they take all these metals from the mines, from silver mine, from gold mines. இந்த இடத்திலே வெள்ளி, பொன், இரும்பு, காப்பர், அனைத்தையும், செம்பு, அனைத்தையும் குறித்து நாம் பார்க்கிறோம். We see that from metals like silver, gold and iron and copper in this particular verse. நான் இதை குறித்து பார்த்த பொழுது இந்த படத்திலே நீங்கள் பார்ப்பது ஒரு தங்க சுரங்கத்தின் ஒரு படமாக காணப்படுகிறது. The picture that you are seeing is a picture of Round Mountain gold mine. இன்னொரு காப்பர் எடுக்கிற ஒரு சுரங்கத்தையும் நான் கொண்டு வந்தேன். இது ஒரு கல்லில் காணப்படும் பொன்னாக காணப்படுகிறது. It's a piece of gold that they have taken from the rock from that mine. செம்பு சுரங்கங்களையும் நாம் பார்க்கிறோம். We can also see that they take copper from the mines. யோசித்து பாருங்கள், இதை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எப்படியாய் அந்த சுரங்கத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு என்னென்ன ஞானம் இருக்க வேண்டும், என்னென்ன திறமைகள் இருக்க வேண்டும் என்பதை நான் பார்த்தேன். When I was looking into the things that needed, what are the intelligence that a man needs when he goes into the mine to extract that metal? அவர்களுக்கு கணக்கிலே வல்லவர்களாய் அவர்கள் காணப்பட வேண்டும். They need to be really good in the mathematics. சயின்ஸ்லே அவர்கள் வல்லவர்களாக காணப்பட வேண்டும். Science. ஆர்க்கிடெக்டிலே அவர்கள் வல்லமையுடையவராக They have to be really good in architecture as well. அப்படிப்பட்ட ஞானம் நிறைந்தவர்கள் தான் இப்படியாய் சுரங்கங்களிலே சென்று இப்படிப்பட்ட உலோகங்களை அவர்கள் எடுக்க வல்லவர்களாக Only people who have this intelligence can go and extract metal from these mines. அடுத்ததாக காணப்படுகிற 4-5வது வசனங்களை வாசிக்கிறேன். I'm going to read the 4th and 5th verse in the same chapter.
அந்த படமே இருக்கட்டும். கடக்கக்கூடாததும் நிலையாததுமான ஆறு எழும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷரால் வற்றி போக பண்ணி செல்லுகிறான். பூமியின் மேல் ஆகாரம் விளையும், அதன் கீழிடங்களில் இருக்கிறவைகளோ அக்கினியினால் மாறினது போல் இருக்கும். அதன் கல்லுகளில் இந்திர நீலம் விளையும், அதன் பொடியில் பொன் பொடிகளும் உண்டாயிருக்கும். He breaks open a shaft away from people in places forgotten by feet. They hang far away from men. They swing to and fro. As for the earth, from it comes bread, but underneath it is turned up as by fire. Its stones are the sources of sapphires, and it contains gold dust. யோசித்து பாருங்கள், இருளுக்கும் அங்கே முடிவு உண்டாக்குகிறான் என்றால் என்ன? He is saying that he is bringing an end to darkness. Underground. இங்கிலாந்து தேசத்துக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு காரியம் என்ன என்று பார்ப்பீர்களானால் அண்டர் கிரவுண்ட் தான். England, London is very well known for its underground system. இது கடந்த ஒரு 1985ல தான் இது தொடங்கினார்கள் என்று சொல்லுகிறார்கள். They started in 1985 they say. ஆனால் 1863ஆம் ஆண்டு குதிரைகள் பயணத்துக்காக முதலாவது இதை செய்தார்களாம். They started these things in 1863 so that the horse carriages can go through. நாம் அறிந்தபடி நானும் இன்டர்நெட்ல பார்த்தேன் எப்பொழுதா இப்படியா சுரங்கங்களை செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது மிகவும் பழமையான சுரங்கங்களை ஒன்றும் காணவில்லை. ஆனால் இந்த இடத்திலே வேதத்திலே நாம் பார்ப்பது என்ன என்று ஆங்கில வேதாகமத்திலே டனல்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியாய் அவர்கள் ஞானம் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். யோபு ஒரு நான் விஞ்ஞானி என்று சொல்லியிருக்கிறேன், எனவே விஞ்ஞானி என்ற ஒரு எண்ணத்தோட நீங்கள் இதை பார்க்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். As I said, Job was a scientist. I would like you to see with the scientific eye, with your scientific glasses on, and read these verses. And they are saying that they have just only recently done these ones, but it is saying in Bible, in Word of God, that He breaks open a shaft away from people. பூமியின் மேல் ஆகாரம் விளையுமாம். 5வது வசனத்தை பார்ப்பீர்களானால் from the verse 5 it says, as for the earth, from it comes the bread. அதற்கு அடியில் அக்கினியினால் மாறினது போல் இருக்குமா. And underneath it is turned up as by fire, it says. நாம் அறிந்த அளவு நாம் பூமியை தோண்டினால் அக்கினி மாறினது போல் காணப்படுகிறதா? But have we ever seen fire when we were digging up earth? அப்படி நான் அறிந்ததில்லை. நான் அதிகமாய் சயின்ஸை படித்த பிறகுதான் நிலக்கரி எங்கே இருக்கிறது மற்ற காரியங்களை அறிந்து கொண்டேன். Only after studying science, only after I was studying science, I came to know how coal was extracted, where is it really lying down. இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாய் கவனிக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். I would like you to see, to concentrate on this particular verse. பூமி மேல் ஆகாரம் விளைகிறது, ஆனால் அதற்கு அடியில் அக்கினி மாறினது போல் காணப்படுகிறதா? As for the earth, from it comes bread, but underneath it is turned up as by fire. நான் பூமியை குறித்து மிகவும் ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு ஆள். I always do some research about the earth. இந்த பூமியினுடைய அளவு அது எப்படியா 23 டிகிரில ஆக்சஸ்ல தொங்குகிறது என்பதை குறித்தெல்லாம் இந்த இடத்திலே நாசா சயின்டிஸ்டுகள் இந்த இடத்திலே அவர்கள் கூறினதினால் நான் அதை குறித்து அறிந்து கொண்டேன். I came to know that how it is 123 degrees in the axis, and because scientists from NASA they came here to this church. Yes. To this church, and when they shared about it, and that's when I started to learn more about earth. இந்த இடத்துல இந்த படத்திலே நீங்கள் பார்க்கக்கூடும் பூமியின் உள்பகுதி அந்த நடு மையத்திற்கு சென்ற பிறகுதான் அக்கினி அந்த எரிமலை குழம்பு என்று சொல்லுகிறோம் அல்லவா அது காணப்படுகிறது. If only you go deep underneath the earth, we can see that it is full of fire, the molten metal. யோசித்து பாருங்கள் யோபு யார் என்று. Just imagine who Job was. எவ்வளவு அதிகமான காரியங்களை அறிந்திருந்திருக்கிறார். What sort of knowledge was he having when he was saying this? யோபு 26:7 நாம் பார்த்தோம் பூமியை அந்தரத்தில் தொங்க வைத்திருக்கிறார் என்று. In Job 26:7 we saw that God hung earth in அதற்கு மேல் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் நட்சத்திரங்களை பற்றி வானமண்டலங்களை குறித்து யூனிவர்ஸை குறித்து கேலக்சிகளை குறித்து அவர் சொல்லுகிறார். He was also talking about stars, he was talking about universes and galaxies and on and on and on. அவர் அது மாத்திரமல்ல பூமியினுக்குள் என்ன இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார். Not only that, he was even aware what was inside the earth. அதற்கு மேலும் அவர் சொல்லிக் கொண்டு போவதை நாம் பார்ப்போம். 7 முதல் நான் வாசிக்கிறேன். And I'm going to read from 7 what he's going to say about earth and more. ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை, துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடு புரட்டுகிறான், கண் மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான். அவன் கண்
விலையுயர்ந்த எல்லாவற்றையும் காணும், ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான், மறைவிடத்தில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். ஆனாலும் ஞானம் கண்டுபிடிக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? That path no bird knows, nor has the falcon's eyes seen it. The proud lions have not trodden it, nor has the fierce lion passed over it. He puts his hand on the flint, he overturns the mountain as roots. He cuts out channels in the rocks, and his eye sees every precious thing. He dams up the streams from trickling. What is hidden, he brings forth to light. But where can wisdom be found, and where is the place of understanding? இந்த இடத்தில் நான் கான்சென்ட்ரேட் பண்ண விரும்புவது, கண்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான், அவன் கண் விலையுயர்ந்த எல்லாவற்றையும் காணும் என்று நாம் பார்க்கிறோம் 10வது வசனத்திலே. I would like to bring your attention to verse 10 where it says he cuts out channels in the rocks and his eye sees every precious thing. பூமிக்கடியிலே ரத்தினங்கள், பொன், செம்பு, வெள்ளி இருக்கிறது என்று முதலாவது நாம் பார்த்தோம். We have first seen that there was more gold, silver and copper in earth. அதைவிட விலை அதிகமான பொருள்களும் பூமிக்கடியில் இருக்கிறது என்று யோபு சொல்லுகிறார். And Job is saying that even things precious than them are hidden under the earth. எப்படி மலைகளுக்குள்ளாய் அவர்கள் இப்படியாய் கண்டுபிடிக்கிறார்கள்? They are just seeing whatever underneath the mountains. அப்படியாய் நீங்கள் பார்க்கிற அந்த படத்திலே இந்திர நீலத்தை நீங்கள் பார்க்கலாம். And you can see sapphire there. 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அது கல்லுகளில் இந்திர நீலம் விளையும். In verse 6 we can see stones are the source of sapphires. அதன் பொடியில் பொன் பொடிகளும் உண்டாயிருக்கும். And we can see that they have golden dust and it contains gold dust. மிகவும் விலையுயர்ந்த ஒரு பொருளாய் இது காணப்படுகிறது. These are precious metal stones. மாணிக்கம் அப்படியான கல்லுக்கு ஒப்பிட்டு இந்த கல்லை நாம் சொல்லலாம். They compare this to be even other precious metals. பவளம் அப்படியே அதிகமான ஒரு விலையுயர்ந்த ஒரு கல்லாய் இது காணப்படுகிறது. Even compare this to pearl as well. இப்படிப்பட்ட கல்லுகளையும் கண்மலைகளை குடைந்து அவர்கள் செய்வதற்கு அவர்களுக்கு ஞானம் இருந்தது. They had the wisdom to go through the rocks and then to take these metals, extract these precious stones. ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறார். And he dams up the streams from trickling. அப்படி என்றால் டேம் கட்டினார்கள் என்று சொல்லுகிறார்கள். He is just saying how they built the dam. அது கல்லுகளை குடைந்து அவர்கள் அப்படியாய் கட்டுவதற்கு தேவையான ஞானத்தை அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். They had the wisdom to carve away the stones to build these dams. அடுத்த படத்தை நாம் பார்ப்போமானால், நான் கல்லுகள் மூலம் கட்டப்பட்ட டேம் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டிலே கல்லணை என்ற ஒரு டேம் உண்டு. When I was looking if there is a dam which was built just based on stones, I came to know that there is a dam called Kallanai in Tamil Nadu. 1800 ஆண்டுகளுக்கு முன்பதாக கட்டினாலும் இந்த நாளிலும் அது 1 கோடி ஏக்கருக்கு பயன்படும்படியாய் காணப்படுகிறது. Even though 1800 வருஷம். It was built nearly 1800 years ago, but even now it is used for the irrigation of nearly crores of acres, millions of acres of land. யோசித்து பாருங்கள், இதெல்லாம் ஞானம் இல்லையா? And just imagine, he's saying these are not wisdom. ஆனாலும் ஞானம் கண்டுபிடிக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது என்று கேட்கிறார். Job is asking a question, where can wisdom be found and where is the place of understanding? 13வது வசனத்தை நாம் பார்ப்போம். Let's see verse 13. அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. Man does not know its value. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் அகப்படுகிறது இல்லை. Nor is it found in the land of the living. நாம் அனைவரும் அந்த ஞானத்தை நாம் கண்டுபிடித்தோம். அல்லேலூயா. We have found that wisdom. Hallelujah. அந்த ஞானம் வானத்திலிருந்து வந்த ஞானம். That wisdom came from heaven. அதனால் தான் யோபு இத்தனையான ஒரு விஞ்ஞான காரியங்களை அவர் சொல்லி தன்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். நண்பர்களும் லேசானவர்கள் அல்ல. நீங்கள் யோபுவை வீட்டிற்கு சென்று வாசித்து பாருங்கள். அவர்களுக்கும் நல்ல ஞானம் இருந்தது. அவர்களும் போராடுகிறார்கள். That's why Job even was having so much of wisdom. He was saying so many things to his friends. Go home and just read the book of Job. How wise were their friends were as well. அதனுடைய விலை மனுஷனுக்கு தெரியாதா? In wisdom no man knows the price of wisdom. இந்த நாளிலும் ஆலயத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் விலை தெரியாது. Yes, it is true that people who are outside the church, they don't know the value of Jesus. இயேசுதான் வானத்திலிருந்து வந்த ஞானமாய் நமக்கு இருக்கிறார். Jesus is the wisdom who came from heaven for us. அது பூமியிலே அகப்படுவதில்லை. It's not found on this earth. அது விளைகிற இடம் வானமாய் காணப்படுகிறது. It is from heaven that he came. அது வந்த இடம் வானத்திலிருந்து வந்ததாய் he came from heaven. அது ஒரு இடம் நமக்கு தேவைப்படுகிறது. அது வானத்திலிருந்து வந்த அந்த ஞானத்திற்கு மனிதனிடத்திலே ஒரு இடம் தேவை.
for that wisdom which came from heaven that seeks a place in the heart of man. அது எந்த இடம் என்பதையும் யோபு அப்படியே அந்த இடத்திலே தொடர்ந்து பேசுகிறார் நாம் பார்ப்போம். And as we see continuously in the other verses, the following verses, he is showing what is the place that he is talking about. ஆழமானது அது என்னிடம் 14வது வசனத்தில் இருந்து ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நெருக்கவும் கூடாது. ஒப்பேரின் தங்கமும் விலையேறப்பெற்ற கோமேதகமும் இந்திரநீல கல்லும் அதற்கு ஈடல்ல. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. பசும்பொன் ஆபரணங்களும் அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல. பசும்பொன்னும் அதற்கு சரியல்ல. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? From verse 14 to 20, I'm reading. The deep says, Just read up 20 please. the deep says it's not in me, and the sea says it is not with me. It cannot be purchased for gold, nor can silver be weighed for its price. It cannot be valued in the gold of Ophir or in precious onyx or sapphire. Neither gold nor crystal can equal it, nor can it be exchanged for jewelry of fine gold. No mention shall be made of coral or quartz, for the price of wisdom is above rubies. The topaz of Ethiopia cannot equal it, nor can it be valued in pure gold. From where then does wisdom come? And where is the place of understanding? ஞானம் எங்கே இருந்து வரும் என்று யோபு கேட்கிறார். Job is asking, from where then does wisdom come? அதற்கு ஒரு பதிலையும் 21வது வசனத்திலே சொல்லுகிறார். ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கும் மறைந்தும் இருக்கிறது. He is giving an answer in verse 21 where it says it is hidden from the eyes of all living and concealed from the birds of the air. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் இருக்கிறார். Our God Jesus, Lord Jesus Christ is here. இந்த நாளிலே நான் ஆராதித்துக் கொண்டிருந்த வேளையிலே நான் அவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடியதாய் காணப்பட்டது. I was able to feel his presence while I was worshiping him today. ஆனால் நாம் கண்களால் அவரை பார்க்க முடியாது. But we cannot see him through our eyes. ஜீவனுள்ளவருடைய சகலருடைய கண்களுக்கும் அவர் ஒளிந்து இருக்கிறார். It is hidden from the eyes of all living. He is hidden. ஆனால் கர்த்தர் எங்கே அவருடைய ஞானம் எங்கு வந்து நம்முடைய இடத்திலே தங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே யோபு சொல்லிக் கொடுக்கிற ஒரு இடத்தை நாம் பார்க்க போகிறோம். But we are going to see where that wisdom is coming and staying in humans body. Job is giving an answer here in further verses. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் 22 23. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினால் மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழியை அறிவார். அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். Destruction and death say, we have heard a report about it with our ears. God understands his way and he knows his place. யோசித்து பாருங்கள். தேவனே அதன் வழியை அறிவார். அதன் ஸ்தானம் என்றால் என்ன என்று பார்ப்போமானால் ஒரு இடம். It says God understands his way and he knows his place. What is place? அந்த ஸ்தானம் கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியுமா? And only God knows that space. அந்த இடத்தை மனுஷன் அறிய மாட்டான். No man knows the place. ஞானத்தின் விலையை மனுஷன் அறிய மாட்டான். Man doesn't know the value of the wisdom. ஞானம் எங்கே கண்டெடுக்கப்படுகிறது என்பதை மனுஷன் அறிய மாட்டான். He doesn't know where he can find wisdom. ஞானத்தின் வழியை அவன் அறிய மாட்டான். He doesn't know the way for wisdom. அதன் ஸ்தானமும் அவனுக்கு தெரியாது. He doesn't know even where it is. தேவன் அறிந்தவராய் காணப்படுகிறார். But it's only God who knows that. எனவே தான் யோவான் 6ஆம் அதிகாரம் 32 முதல் 35வது வசனத்தை நாம் வாசிப்போம். That's why from book of John chapter 6 32 to 35 you're going to read. It says, இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். Then Jesus said to them, most assuredly I say to you, Moses did not give you the bread from heaven, but my Father gives you the true bread from heaven. For the bread of God is he who comes down from heaven and gives life to the world. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. It is Jesus Christ who gives us life, because it says for the bread of God is he who comes down from heaven and gives life into the world. அதே அதிகாரத்திலே 51வது வசனத்தை நாம் பார்ப்போம். If you see verse 51 in the same chapter, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான்.
நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். I am the living bread which came down from heaven. If anyone eats of this bread, he will live forever. And the bread that I shall give is my flesh, which I shall give for the life of the world. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே ஜீவாப்பமாய் காணப்படுகிறார். It is our Lord Jesus Christ who is the living bread. இந்த உலக பிரகாரமான காரியங்களினால் பெரிய ஆராய்ச்சியாளர்களாய் நாம் இருக்கலாம், அல்லது விஞ்ஞானிகளாய் நாம் காணப்படலாம். இந்த உலகத்திலே ஒரு பெரிய பதவி வாய்க்கலாம், நீ பெரிய அதிகாரியாய் நாம் காணப்படலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கின அந்த அப்பம் நம் உள்ளத்தில் நம்முடைய விசுவாசத்தில் காணப்படவில்லை என்றால் you are nothing என்று இந்த வேதம் நமக்கு இந்த நாளில் எடுத்து கூறுகிறது. This word of God is saying, you may be a scientist, you may be a big person, you may be having your destination might be the highest in your company, and you might be the best intelligent person, but if you don't have that wisdom, that is Jesus, nothing, the word of God says. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் நாம் பார்ப்போமானால் வானத்திலிருந்து வந்த இரண்டாவது அப்பமாய் அவர் மனுஷனாய் அவர் காணப்படுகிறார். நீங்கள் எடுக்க தேவையில்லை. In Corinthians, the letter first epistle to Corinthians in 15 chapter 15 verse 7, Paul says that God is the bread who came from heaven. இந்த ஞானம் ஆண்டவராகிய இயேசுவே ஞானம் என்று நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். I am sharing the word and the truth that Jesus is the wisdom. அதனுடைய விலை மனுஷனுக்கு தெரியாது, ஆனால் அதனுடைய விலை ஒரு மனுஷனால் நிர்ணயிக்கவும் முடியாது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் காணப்படுகிறது. The price of wisdom no man can decide. That's the precious blood of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஞானமாய் காணப்படுகிறார். It is our Lord Jesus Christ who is wisdom. எப்படி இந்த இயேசுதான் நீங்கள் ஞானம் என்று எப்படி சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம். You may be asking, how are you saying that this Jesus is wisdom? அதை உங்களுக்கு சொல்ல நான் விரும்பி இருக்கிறேன். I would like to share that with you. அதற்கு முன்பதாக யோபு 38ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 38ஆம் அதிகாரம் 36வது வசனம். Before that, I'm going to read from verse 36 from chapter 38. Who has put wisdom in the mind, or who has given understanding to the heart? அந்த காரணங்களில் ஞானத்தை வைத்தவர் யார்? உள்ளத்தின் புத்தியை கொடுத்தவர் யார்? யோபு 38ஆம் அதிகாரம் 36வது வசனம். இந்த யோபு 38ஆம் அதிகாரம் தான் ஒரு ஆச்சரியமான ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. This is a precious chapter 38. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் சொல்லுகிறார், அந்த காரணங்களில் என்றால் இருதயம் அல்லது மனது என்று நாம் எடுக்கலாம். That Almighty God is saying where it can be found, and we can say is heart. ஞானத்தை வைத்தவர் யார்? Who plays wisdom? இதிலே கர்த்தர் என்ன ஒரு கேள்வியும் சொல்லி இருக்கிறார், அதே சமயத்தில் ஒரு பதிலும் அதுக்குள் அடங்கி இருக்கிறது. God is asking a question which has got an answer within it. ஞானத்தை இந்த உள்ளத்தில் வைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. It is Jesus who has put that wisdom in our minds. ஆமென். Amen. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். And Jesus Christ, he lives in each every one of us. ஆனால் அந்த மனதை நாம் திறந்து தரும் பொழுதுதான் அவர் அந்த மனதிற்குள் வர முடியும். அவருக்கு அந்த ஞானத்துக்கு ஒரு ஸ்தானம் தேவை. அதுதான் நம்முடைய உள்ளமாய் காணப்படுகிறது. But if only we open our minds to Jesus, only then he can come and reside. And it is our mind that's the place that Jesus, who is wisdom, he is after. லூக்கா 24ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், in Luke chapter 24 verse 45 we see, and he opened their understanding that they might comprehend the scriptures. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி என்று போடப்பட்டுள்ளது. யோசித்து பாருங்கள், வேத வாக்கியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை யார் திறக்கிறாரா? கர்த்தர் தான் திறக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மனதை திறக்கிறவராய் காணப்படுகிறார். We see that it is God who is opening their hearts so that they can understand, and similarly it's God who opens our hearts so that we can understand the word of God. யோபு கடைசியாக என்ன சொல்ல வருகிறார் என்று நாம் அந்த யோபு 28ஆம் அதிகாரத்துக்கு போவோம். In Job 28, how is he, what sort of நான் இப்பொழுது conclusion that he is coming to? யோபு அந்த ஸ்தானம் எது என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள். Now you found out what is that place that wisdom is after. 24வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். From verse 24 I'm going to read in chapter 28 of Job. அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதை எல்லாம் காண்கிறார்.
அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்துக்கோட கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். அவர் அதை பார்த்து கணக்கிட்டார். அது ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொன்னான். For he looks to the ends of the earth and sees under the whole heavens, to establish a way for the wind and mete out the waters by measure. When he made a law for the rain and a path for the thunderbolt, then he saw wisdom and declared it. He prepared it. Indeed, he searched it out. And to man he said, behold, the fear of the Lord, that is wisdom, and to depart from evil is understanding. காற்றுக்கு நிறையை நியமிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். Our God decides a way for even for wind. அந்த காற்று நிறையை குறித்து நான் இன்டர்நெட்ல படித்தேன். I was reading about the weight for this air. நம்முடைய முதுகுக்கு மேல எவ்வளவு weight அந்த நிறையை நம்ம பார்த்தோம்னா எப்படியாய் நம்முடைய முதுகை சுமக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடியாது. If we really see how much of weight, the mass that our bodies are really supporting, we can't really understand how it manages to support that. ஜலத்துக்கு அளவை பிரமாணிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். And he measures the waters. மழைக்கு திட்டத்தை நிர்ணயிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். He made a law for the rain. இடி முழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கும் ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். He creates a path for the lightning and the thunderbolt as well. ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கிலும் கடைசியாக மனுஷனை நோக்கி அவர் என்ன சொல்லுகிறார் என்று 28வது வசனத்தை பார்ப்போமானால், but in verse 28, above all these things, what is he talking to man? ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் என்று சொல்லுகிறார். Behold, the fear of the Lord, that is wisdom. ஆமென். Amen. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் நாம் இந்த நாளில் இந்த ஆலயத்துக்குள் நாம் இருக்கிறோம். We are here because we have the fear of the Lord. நாம் கர்த்தருக்கு பயந்தால் மாத்திரமே அவருடைய கற்பனைகள் நமக்கு இனிமையாக இருக்கும். If only we fear God, his commandments will be easy to follow for us. நாம் கர்த்தருக்கு பயப்படுவதனால் நமக்கு எத்தனையோ நன்மைகள் உண்டு. When we have the fear of the Lord in our heart, we got lots of blessings. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்க தேவையில்லை, நமக்கு ஆசீர்வாதங்கள், நமக்கு ஜீவன், ஐஸ்வரியம், பலன் நமக்கு கிடைக்கிறதாக காணப்படுகிறது. In Proverbs, book of Proverbs, we can see that because of that we get life, we got blessings, we got everything that we need in the life. அந்த இருதயத்தை நாம் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God is saying that we have to protect our hearts. ஏனென்றால் அங்குதான் அவருடைய ஸ்தானம், அந்த ஞானம் வந்து இருக்க வேண்டிய ஸ்தானம் அந்த இருதயம் என்பதை நாம் பார்த்தோம். It is a heart mind that the word of God, the wisdom says. அந்த மனதுக்குள் ஆண்டவரை நாம் காத்துக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு अनेक ஆத்துமாக்களுக்கு அது பயனுள்ளதாய் மாறும். If only we protect him within ourselves, only then the waters of eternal life flow out of us, it says. சங்கீதம் 119 47 48 வசனங்களை வாசிப்போம். We are going to read Psalm 119 verses 47 and 48. 47 and 48. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மகிழ்ச்சியாய் இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். And I will delight myself in your commandments which I love. My hands also I will lift up to your commandments which I love, and I will meditate on your statutes. நாம் நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும். We have to protect our heart. அதற்கு நமக்கு தேவையானவைகள் கற்பனைகளாய் காணப்படுகிறது. For that we need his commandments. எனவே நாம் அந்த இருதயத்தை நாம் எப்படியாய் காத்துக்கொள்ள வேண்டும், அந்த இருதயத்தை கெடுக்கிற காரியங்கள் என்ன என்பதை நான் ஒரு சில வசனங்களோடு ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். How can we protect our heart, and what are the things that can spoil our hearts? So I'm going to share those things from word of God. இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் ஞானத்தின் விலை என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்பதை. Now you have found out what is the price for wisdom. It is of Jesus blood, the blood of Jesus Christ. அது ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே கண்டுபிடிக்கப்படுவதில்லை. And it cannot be found in the land of the living. அது வானத்திலிருந்து வர வேண்டும். It has to come down from heaven. வானத்திலிருந்து வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And it is Jesus who came from heaven. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அடங்கி இருக்கிறது என்று மிகவும் அருமையான அழகான சில வசனங்கள் உண்டு, அதை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். I would like to give you some verses which shows clearly how it is Jesus who is. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். Let's read Colossians 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். Chapter 2 verse 3. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது.
chapter 2 verse 3, in whom are hidden all the treasures of wisdom and knowledge. அவருக்குள் யாருக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அடங்கி இருக்கிறது. And wisdom is hidden within Jesus Christ. அவருக்குள் பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. And the treasures are hidden within him. அப்படியே அடுத்த அதிகாரம் 16வது வசனத்தை பார்ப்போமானால், If you see chapter 3 verse 16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. let the word of Christ dwell in you richly in all wisdom. நாம் அனைவரும் அறிவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை மாமிசமாகி வந்தவர் என்று. We know that it was word who became flesh. இந்த வார்த்தை சகல ஞானத்தோடு நம்முடைய இருதயத்தில் வாசமாய் இருக்க வேண்டுமா? This word has to live in our hearts with all wisdom. இந்த ஞானத்தை குறித்து நான் அதிகமாய் படிக்கும் பொழுது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே உள்ள ஒரு வசனம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனமாய் காணப்படுகிறது. While I was reading about wisdom, one specific verse in book of Proverbs really touched me. Proverbs நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து பார்ப்போம். Let's see from verse 12 in chapter 8. 12 முதல் 14 வரை நான் வாசிக்கிறேன். ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். நானே புத்தி வல்லமை என்னுடையது. I wisdom dwell with prudence and find out knowledge and discretion. The fear of the Lord is to hate evil, pride and arrogance and the evil way, and the perverse mouth I hate. Counsel is mine and sound wisdom. I am understanding. I have strength. இந்த இடத்திலே பாருங்கள், ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி என்று போடப்பட்டிருக்கிறது. It says I wisdom dwell with prudence. நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் என்று போடப்பட்டிருக்கிறது. And find out knowledge and discretion, it says. நீங்கள் உடனே நினைக்க வேண்டாம் உலகத்திலே உள்ள கல்வி எல்லாம் வெறும் குப்பையா என்று. You may think, oh, are you saying that all the education in this world are worth nothing? நான் அப்படி சொல்லவில்லை. I'm not saying like that. knowledge என்பது வேறு, அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. Knowledge is different, wisdom is different. எனவே நாம் அதை புரிந்து கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். We have to understand that and we have ஞானம் to என்பது learn என்ன it. என்று நாம் இப்ப பார்ப்போமானால் கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். It is beginning of the fear of the Lord is the beginning of wisdom, it says. அவருக்குள் ஞானம் அறிவு என்று பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். We have seen that these are hidden in him. மத்தேயு 11:19 நாம் பார்ப்போமானால் ஞானமானது அதனுடைய பிள்ளைகளால் நீதியுள்ளது என்று அறிந்து கொள்ளப்படும் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். In Matthew chapter 11 verse 19, Jesus says, the Son of Man came eating and drinking. They say, look, a gluttonous man and a wine bibber, a friend of tax collectors and sinners, but wisdom is justified by her children. யோசித்து பாருங்கள், பிள்ளைகள், ஞானத்தின் பிள்ளைகள் யார்? நாம் தான். We are children of wisdom. அடுத்ததாக wisdom என்ற வார்த்தையிலே முதலாவது எழுத்திற்கு wisdom என்று நான் போட்டேன். நான் நினைக்கிறேன் அது டிஸ்ப்ளே வரவில்லை. அடுத்ததாக I என்று wisdom என்ற எழுத்து இந்த நேரத்திலே நீங்கள் மனதிலே கொண்டு வரும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். I would like to bring up the word wisdom, W-I-S-D-O-M. அதிலே W என்ற வார்த்தைக்கு wisdom என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். Let's W is for wisdom. எனவே இயேசுவே ஞானம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். We have known that Jesus is wisdom. யோபு 28 அதிகாரத்தில் 28 வசனங்கள் தான் காணப்படுகிறது. அந்த 28வது வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். In the book of Job 28 chapter we got only 28 verses. In the 28th verse it says it is God who is wisdom. ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போமானால், In book of Hosea it says, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளையும் பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓசியா 6:6. in chapter 6, Hosea chapter 6 it says, for I desire mercy and not sacrifice, and the knowledge of God more than burnt offerings. தகன பலிகளை பார்க்கிலும் நான் இயேசுவே கர்த்தரை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். I desire the knowledge of God more than burnt offering, he says. அப்போஸ்தலராகிய பவுல் PhD என்று நான் முதலாவது உங்களிடம் நான் சொன்னேன் அல்லவா, 10 வருடம் படித்தால் தான் PhD. I was talking about the doctorate in which takes nearly 10 years to finish. அப்போஸ்தலராகிய பவுல் படித்த கல்வி என்ன என்று நாம் பார்ப்போமானால் double PhD. And when we look at Paul, he was a double doctorate. அவ்வளவு ஞானம் நிறைந்தவர். கடைசியாக அவர் பிலிப்பியருக்கு எழுதின
எழுதின 3ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போமானால், that man who has got double doctorate after he came to the knowledge of Christ, when we see what he says in the book of the letter to Philippians, கர்த்தரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் குப்பையாய் எண்ணுகிறாராம். for the knowledge to know about Jesus Christ, he is considering everything as garbage. இந்த வேத வார்த்தைகள் ஏதோ மனுஷன் எழுதப்பட்டது என்று நாம் நினைத்து வாசிக்க கூடாது. We should not be reading this book of the word of God as if it was written by some men. 1 தீமோத்தேயு 3:16 வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் ஆவியானவருடைய மூச்சுதான் இதை எழுதி இருக்கிறது என்று. In 1 Timothy chapter 3 verse 16 it says these verses are inspired by Holy Spirit. நீங்கள் ஒருவேளை மூச்சு என்ற வார்த்தையை நீங்கள் வாசித்திருக்க மாட்டீர்கள், ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்று யோசிக்கலாம். You might not have read that particular word, you will be wondering how am I saying ஆனால் that. ஆங்கிலத்திலே breath என்று போட்டிருக்கிறது. But in English translation it says breath. It's inspired by the breath of Holy Spirit. மூச்சு காற்றுதான் இந்த வேதம் என்பதை விசுவாசித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு இயேசுவே ஞானமாக காணப்படுவார். If you believe that it is through his life that these words are inspired, then you will understand that Jesus is wisdom, the word of God. அந்த ஞானம் வந்து இருக்கிற இடம் எது என்று நான் சொன்னேன், நம்முடைய இருதயம் என்று நான் சொன்னேன் அல்லவா? It is our mind that a heart that the wisdom comes and resides, I told you. அந்த wisdom என்ற வார்த்தையை உங்கள் மனதிலே இப்பொழுது கொண்டு வாருங்கள். Now just bring up the word wisdom. முதலாவது W என்ற வார்த்தைக்கு wisdom என்று போட்டேன். அடுத்ததாக I, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து I am the bread of life என்று சொல்லுகிறார். நானே ஜீவனுள்ள அப்பம் என்று தேசி சொல்கிறார். நானே வழி, நானே வாசல் என்று சொல்லுகிறார். I am the way, I am the truth, he says. அடுத்ததாக S என்ற எழுத்திற்கு soul and spirit என்று நீங்கள் வைத்துக் The கொள்ளலாம். next letter for SWIS we can say soul and ஏனென்றால் spirit. இருதயத்தில் தான் நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் இருக்கிறது. It is in the heart that we got soul and spirit. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். In Ephesians, the letter to Ephesians chapter 1 verse 17, I'm reading from 17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் என்று அப்படியே போய் கொண்டிருக்கிறது. That the God of our Lord Jesus Christ, the Father of glory, may give to you the spirit of wisdom and revelation in the knowledge of Him. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தை தெளிவையும் அளிக்கிற ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We should get the spirit that shows that Jesus is wisdom, it says. நம்முடைய ஆவியிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We should receive that in our நம்முடைய spirit. ஆத்துமாவிலே நாம் We பெற்றுக்கொள்ள should receive that வேண்டும். in our soul. நீங்கள் அப்படி பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக மாறுவீர்கள். If you receive that wisdom in your spirit and soul, you become the body of Christ. 1 கொரிந்தியர் 3:16 நாம் பார்க்கிறோம், நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று. That's why in the book of 1 Corinthians it says we are temple of God. நீங்கள் ஒருவேளை இந்த நேரத்திலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், உலக ஞானத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள I விரும்புகிறேன். would like to also share about the worldly wisdom. ஏனென்றால் தேவ ஞானத்திற்கு ஒரு எதிர்மறையான ஒரு ஞானம் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. There is a wisdom which acts against the heavenly wisdom, God's wisdom. அந்த ஞானத்தை வேதம் என்ன என்று சொல்லுகிறது என்று நான் உங்களுக்கு காட்ட I would விரும்புகிறேன். like to show what word of God says about this worldly wisdom. யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் The book of 13 இலிருந்து வாசிக்கிறேன். The book of James chapter 3 from verse 13 I'm reading. உங்களில் ஞானி விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால் காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. Who is wise and understanding among you? Let him show by good conduct that his works are done in the meekness of wisdom. But if you have bitter envy and self-seeking in your hearts, do not boast and lie against the truth. This wisdom does not descend from above, but is earthly, sensual, demonic. For where envy and self-seeking exist, confusion and every evil thing will be there. யோசித்து பாருங்கள், ஞானத்திலே இரண்டு வகைகளை குறித்து நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். We are seeing two types of wisdom here. ஒரு ஞானம் வானத்திலிருந்து வந்த ஞானம். One is heavenly wisdom. பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம்
ஞானம் என்று And போடப்பட்டிருக்கிறது. it says the wisdom that comes from heaven. ஆனால் இன்னொரு ஞானம் சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லுகிற ஞானம். But the other one which is lying against the truth. அப்படிப்பட்ட ஞானம் இப்பொழுது உலகத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. That kind of wisdom is everywhere in this world நாம் now. ஞானமாய் நம்முடைய இருதயத்தை காக்க We வேண்டியவர்களாய் have to காணப்படுகிறோம். protect our heart with all wisdom. அந்த ஞானம் எப்படிப்பட்டதா? How is that wisdom? ஜென்ம சுபாவம் உடையதா? It belongs to the world. லௌகிக சம்பந்தமானது. It belongs to the world flesh. பேய் கணக்குக்கு அடுத்ததாக It's demonic, it says. எனவே நாம் தெய்வீக ஞானத்தை பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். So we should be receiving the wisdom that comes from heaven above. அடுத்ததாக wisdom என்ற இடத்திலே W wisdom என்று சொன்னேன். I for I am the bread of life. S for the soul and spirit. அடுத்தது D for disturbance என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். D என்ற devil என்று நான் போட்டேன், ஆனால் அது மிகவும் கொடூரமாக இருக்கும் என்பதனால் disturbance என்று எடுத்தேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்ப்போமானால் For D, I would like to compare it to disturbance in the word wisdom. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்போம். In the letter to 2 Corinthians chapter 4 verse 4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். Whose minds the God of this age has blinded, who do not believe, lest the light of the gospel of the glory of Christ, who is the image of God, should shine on them. இந்த மனதை குருடாக்குற ஒருத்தன் காணப்படுகிறான். There is a person who can blind our hearts. So we have to be very careful. நாம் மிகவும் அதிகமாய் நாம் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். I mean, we have to be careful. அடுத்ததாக wisdom என்ற எழுத்திலே காணப்படுகிற எழுத்து O. The next letter in that word wisdom is O. ஓவர்கம் நாம் ஓவர்கம் செய்ய வேண்டும். அதாவது அந்த வார்த்தைக்கு O என்று வருவதனால் ஓவர்கம் நீங்கள் செய்யும்படியாய் அந்த எளிதாய் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படியாய் நான் எழுதியிருக்கிறேன். Even the word overcome for the letter O so that you can easily remember this. எப்படியா இந்த உலக ஞானம், இந்த லௌகிக ஞானம், இந்த பேய் கடத்தின ஞானத்தை நாம் மேற்கொள்வது என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். You can be asking the question, how can I overcome this earthly, sensual, demonic wisdom of this world? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை பற்றிய உபதேசமே நமக்கு ஞானமாய் காணப்படுகிறது. Amen, 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 amen. Only the knowledge of Christ through the cross of Calvary gives us the wisdom. Amen. அந்த சிலுவையில் அவர் சிந்தின இரத்தமே நம்முடைய உள்ளத்தை அவருடைய இல்லமாய் அவருடைய ஸ்தானமாய் மாற்ற முடியும். It is the blood of Jesus that was shed on the cross that has made our hearts to be a place for him to live in. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். In the letter to Corinthians, first letter to Corinthians chapter 1 verse 18, I'm reading. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. For the message of the cross is foolishness to those who are perishing, but to us who are being saved, it is the power of God. தேவ பலனாய் காணப்படுகிறது நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானம். This wisdom is the power of God for us. அவருடைய சிலுவையை பற்றி அறிகிற அறிவு நமக்கு பலனாய் காணப்படுகிறது. The knowledge of his cross is our strength. அந்த இடத்திலே 24வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். If we see the verse 24 from the same ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். But to those who are called both Jews and Greeks, Christ the power of God and the wisdom of God. தேவ ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. We need the wisdom of God. அந்த ஞானம் நமக்கு இருக்கும் பொழுது இந்த சிலுவையை குறித்து நீங்கள் அறியதான் தேவ ஞானம் நமக்குள் வரும். The more you come to the knowledge of the cross, the more you get the wisdom of God. நான் சமீபத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து பெண்கள் கூட்டத்திலே நடத்தி வருகிறேன். I was sharing from the tabernacle of God in women's meeting. அதை நடத்தும் பொழுது நான் அறிந்து கொண்ட காரியம் அதெல்லாம் முதலாவது எனக்கு தெரியாது. நானும் கற்றுக்கொண்டுதான் மற்றவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். I learned that first and I'm sharing that with other people. ஆண்டி சோமா எனக்கு அதை குறித்து ஒரு புக்லெட்டை கொடுத்தார்கள். Aunt Soma gave me a short booklet for that, about that. நான் அதை குறித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படுகிற அனைத்து பொருட்களும் கடைசியாக ஒரு சிலுவை வடிவத்தையே நமக்கு எடுத்து கூறுகிறதாய் காணப்படுகிறது. All the articles, all the things that are in the tabernacle points us to a particular symbol which is in the shape of cross. எனவே உலக தோற்றம் என்பதாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் அவர் He was காணப்படுகிறார். the Lamb of God struck for us even before the foundations of earth. அவருடைய சொந்த இரத்தத்தை நமக்கு சிந்தி He இருக்கிறார். shed his own blood for us. எனவே நம்ம உலக ஞானத்தை குப்பையாக எண்ணும் பொழுதுதான் தேவ ஞானம் நமக்குள் வரும். So only when we treat this, the knowledge of this for the wisdom of this world as nothing, then only we get the heavenly wisdom. அந்த ஞானம் நம்முடைய மனதுக்குள் வர வேண்டும். That wisdom should come into our mind. அந்த ஞானம் நம்முடைய இதயத்துக்குள்
இருதயத்துக்குள் வர That shall வேண்டும். come into our hearts. நம்முடைய ஆவிக்குள் வர That shall வேண்டும். come into our spirit. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து நான் முடிக்க I would விரும்புகிறேன். like to finish by reading from chapter 12. ரோமர் From the book of 12 Romans, chapter 12, verse 2. 1 and 2. 1 and 2. I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, holy, acceptable to God, which is your reasonable service. And do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is that good and acceptable and perfect will of God. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். விஸ்டம் என்ற வார்த்தைக்கு இப்பொழுது முதலாவது W விஸ்டம் என்று சொன்னேன். அடுத்தது I am the bread of life. S soul and spirit. D disturbance or devil என்று வைத்துக் கொள்ளலாம். O overcome by the cross. M for mind. நம்முடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும். I have given lots of different words that stands for each letter of the word wisdom. The last one M stands for mind. நம்முடைய மனது புதிதாகும்படியாய் கர்த்தர் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். God shed his blood for our renewal of our mind. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்திலே மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்து நமக்குள் ஜீவிக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. And it's the confidence of the glory that Jesus resides in us. நம்முடைய இருதயத்தில் உள்ள இருளை நீக்கி அறிவாகிய ஒளியினால் நம்முடைய இருதயத்தை அவர் பிரகாசிக்க செய்திருக்கிறார். He is making it shining, or making our hearts to shine, and he removes the darkness from our hearts. நாம் இந்த நேரத்திலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்து கண்களை மூடி நாம் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். Let's commit our body, our soul, our spirit to our God, and let's pray. மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, உம்முக சாயலால் உருவாக்கும் தெய்வமே, உம்முக சாயலால் உருவாக்கும் தெய்வமே, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா, உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஞானம் என்பதை எங்களுக்கு எடுத்து கூறினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே கூட எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்படுத்த ஆளுகை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே.